நாயை பழக்குகிறார்கள். டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாய் என்ன சொன்னாலும் கேட்கும். அதற்கு முன்னாடி கறி துண்டை வைத்திருப்பார்கள். அது சாப்பிடவே சாப்பிடாது. எங்க நம்ம ஊர் நாயில வச்சு பாருங்க, கையில கறி இருக்குமோ உங்க கையும் காணாம போயிரும். அதுக்கு தெரியாது அது கறி துண்டு எது உங்க கை எதுன்னு தெரியாது, அப்படியே சேர்த்து முழுங்கிட்டு போயிரும். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அது முன்னாடியே அப்படியே கறி துண்டை வச்சு அப்படி கீழே வைக்கிறாங்க, சாப்பிட்றதே இல்லை. ஈட் அப்படிங்கிறாங்க, சாப்பிடுது. என்னடா அது, நம்ம பிள்ளைய கூட கீழ்ப்படிய மாட்டாங்க, இந்த நாய் என்ன செய்யுது இப்படி கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா எப்படி அதை வளர்க்கிறார்கள்? அது குட்டியா இருக்கும் பொழுது அதன் இடத்துல ஃபர்ஸ்ட் கறியை வைக்கிறாங்க. இது என்ன செய்யுது, விழுந்தடிச்சு ஓடி வருகிறது. அதை அடிக்கிறார்கள், சட்டுன்னு ஒரு அடி. அதுக்கு அது தெரியல, எதுக்குடா அடிக்கிறாங்கன்னு தெரியல. திரும்ப வந்து அது கடிக்க வருகிறது, திரும்ப லேசா அதுக்கு வலிக்கிற மாதிரி ஒரு அடி கொடுக்குறாங்க. 3-4 டைம் வருது. அப்புறம்தான் அதுக்கு தெரியுது, ஓ சாப்பிடாம இருக்கிறதுக்கு தான் அடிக்கிறானுங்க போல் இருக்கு அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆயிருது, உக்காந்து. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, ஈட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எதுவும் புரியல, இத கொடுத்து அப்படி வாயில வச்சு திணிச்சு விடுறாங்க. அது பழகுது. இதையே ரிப்பீட் பண்றாங்க டெய்லி. அப்ப அதுக்குள்ள மனசுக்குள்ள புரிய ஆரம்பிச்சிருச்சு, இவங்க கறியை வைப்பாங்க, ஆனா போய் சாப்பிட்டோம்னா தர்மடி கொடுப்பாங்க. அப்ப அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். அடுத்து இவங்க ஏதோ ஈட்டுன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா அடுத்து எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், இவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்கிறத நாய் மனசுக்குள்ள பதிய வச்சுட்டாங்க. ஆனா அதை பதிய வைக்கிறதற்காக 1 மாசம் அந்த நாய் அடி வாங்குது. அதிகப்படியான உபத்திரவத்தை அது என்ன பண்ணுது, ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுவதற்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது, உபத்திரவம். அதுல முக்கியமா பொறுமையை கற்றுக்கொள்ளுவதற்கு உபத்திரவம் தேவைப்படுகிறது.